நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், திண்டிவனத்தில் ஒரு அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்முடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் உட்பட பலர் கண்டித்தும் கூட இன்னி வரைக்கும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். திருமாவளவன் அவர்களை காணும். ஆனால் இன்னைக்கு தூத்துக்குடியில் நம்முடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்று சென்றிருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, பத்திரிகையாளர்கள் இது குறித்து பேசும் பொழுது அவரால் பதில் சொல்ல முடியாமல் வாய்மூடி அவர் அங்கிருந்து சென்றிருப்பது என்பது எந்த அளவிற்கு கனிமொழி அவர்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தினாலே வாயெடுத்து போய் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஜிஎஸ்டி குறித்த ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கூட்டினோம். இந்த சீரமைப்பு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் ஏதும் தாராளமாக விமர்சனம் செய்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு பொருளோடு, ஒரு அர்த்தத்தோடு, பொறுப்போடு விமர்சனம் செய்தால் நாம் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் சவால் விடுகிறோம், எந்த ஒரு பொருளும் விலை குறையக்கூடாது, இந்த விலை அதிகரிக்கக்கூடாது, எந்த ஒரு பொருளும் விலை குறைய வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இதை பார்த்து சரி செய்து இதை அமலுக்கு கொண்டு வருவதற்கு யார் பொறுப்பு என்றால் மாநில அரசு தான் பொறுப்பு, வணிக வரித்துறை தான் பொறுப்பு. ஆனால் அவர்கள் வேகமாக விறுவிறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு உறுதியாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு வர்த்தகரும் அல்லது நிறுவனமோ இந்த வரி குறைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்க வேண்டும். இதை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏதோ நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஜிஎஸ்டி வரி குறைஞ்சது ஆனால் பொருள் விலை குறையிலே அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மாநில அரசு தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால் பழைய தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டு போயிடலாம்னா நினைக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய வணிக வரித்துறையினுடைய அதிகாரிகள் தொடர்ந்து இதற்காக பாடுபட வேண்டும். 1.5 கோடியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை 2 கோடியாக 2.5 கோடியாக உயரும், வருவாய் உயரும். ஆனால் அதே சமயம் மக்களுடைய வரிச்சுமை குறையும். வரிச்சுமை குறைந்தால் அவர்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும், சொத்து அதிகரிக்கும், வாங்கும் சக்தி அதிகரிக்கும். வாங்கும் சக்தி அதிகரிக்கும் பொழுது நம்முடைய தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினை நாம் வரவேற்று, இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த நாட்டில் எப்படி இது ஜிஎஸ்டி 2.0 என்று சொல்லலாம், அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சீர்திருத்தத்தை நாம் இங்கே செய்து காட்டியிருக்கிறோம். இது உலக அரங்கிலே பேசப்படும். உலகம் முழுக்க இந்தியாவினுடைய இந்த அற்புதமான நாளை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக பங்கு சந்தை கூட அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் நம்முடைய மக்களுக்கு இந்த பயன் சென்றடைவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேர்தல் காலத்தில் கூட்டணி யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதனால் இது ஏதோ முறிவு பிரிவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும்
நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமையிலே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. பாசிட்டிவாக இருக்கு. இல்லை, நான் அதான் சொல்கிறேம்மா. இப்போது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க. தொடர்ந்து தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படி விமர்சித்து வருகிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாரையும் வச்சுக்கிட்டே சொல்கிறார், நாங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டோம். அது அவர்கள் பேரம் பேசுவதற்காக அப்படி பேசுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் உறுதியாக ஒன்றிணைவார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.